கொடுங்கையூர் மெக்கானிக் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் மேலும் 3 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கியிருக்கலாம். சாலமன், அந்த 3 எங்கு வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க சாலமன். மெத்தபெட்டமைன் என்ற போதைப் பொருட்களுக்கு பதிலாக அஜினமோட்டோ என்பவரை விற்றதால ஏற்பட்ட தகராறுல கொலை சம்பவம் நடந்தது. இந்த சம்பவத்துல சிறுவன் உட்பட 7 நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில இன்று மேலும் 3 அதுல முக்கிய நபரான கந்தா உள்ளிட்ட மேலும் 3 கொடுங்கையூர் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக சென்னை வியாசர்பாடியை சேர்ந்த சங்கர் என்பவரோட பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போதுதான் இந்த கொலை சம்பவமானது நிகழ்ந்தது. குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக அவர் கந்தா என்பவரிடம் இருந்து மெத்தபெட்டமைன் என்ற போதைப் பொருளை 2500 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறார். அந்த மெத்தபெட்டமைன் போதைப் பொருட்களை பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது சங்கர் அவரது நண்பர்களுக்கு கொடுத்த போது இது மெத்தபெட்டமைன் என்று போதைப் பொருள் இல்லை எனவும் இது அஜினமோட்டோ என்பதை கொடுத்து ஏமாற்றி விட்டதாக கூறிய நிலையில இது தொடர்பாக சங்கர் அவரது நண்பர்களிடம் சென்று முறையிட்டிருக்கிறார். அப்போது இது தொடர்பாக இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறு ஏற்பட்டது. இதுல சங்கர் என்பவர் அவர் தாக்கியிருக்கிறார். இதுல முன்விரோதம் காரணமாக சேர்ந்து சுமார் 10க்கும் மேற்பட்ட நபர்கள் ஒன்றிணைந்து சங்கரை வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள். படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் தொடர்பாக தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு தற்போது கந்தா உள்ளிட்ட 3 நபர்களை கைது செய்திருக்கிறார். ஏற்கனவே 7 நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில தற்போது மேலும் 3 நபர்களை கைது செய்திருக்கார். மீதமுள்ள இதுல தலைமறைவாக இருக்கக்கூடிய நபர்களையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சாலமன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.